நிலத்தை திருடுறாங்கன்னு திருநெல்வேலியில கொடுத்து எனக்கு என்னோட உயிருக்கும் அச்சம் இருக்குன்றத சொல்லும் போது மறுநாள் காலையில 5 மணிக்கு சுபு தொழுகைக்கு போன சகோதரன் அதே பள்ளிவாசல் வாசல்ல வெட்டி கொல்லப்படலையா? அப்போ இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை? நான் கஞ்சாக்கு எதிராக பல முறை உங்கள்கிட்ட வழக்கு கொடுத்துருக்கேன். என்னை விசாரிக்காம உங்களை விசாரித்து வழக்குகள் நல்லபடியாக முடித்து வைக்கப்படுற நான் கொல்லப்பட்டாலும் இதே போதையை எதிர்த்து தான் நான் கொல்லப்படுவேன். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா வட இந்திய மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களா அவங்க? பாகுபாடு பாக்குறேன். ஆமா, ஆராசா போன்ற ஆட்கள் நீங்க பேட்டி எடுத்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மாதிரி இல்ல அரசுனா எல்லா பிரச்சனை. அதனால நாங்க வந்தா கூட இந்த இல்ல அதனால நாங்க சமாளிச்சுக்கிட்டு போகணும்னு சொல்றீங்க. அதை சொல்லி நீங்க ஓட்டு கேட்கலையே. யார் தாலியும் ஆறாதுன்னு சொல்லி தானே ஓட்டு கேட்டீங்க. எல்லாரும் தாலியும் ஆறும் கம்மியா ஆறுன்னு சொல்லி நீங்க ஓட்டு கேட்க வேண்டியது தானே. மாணவியினுடைய பாலியல் பிரச்சனைகள் நடக்கும் கம்மியா நடக்கும் சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. படிப்புக்காக முக்கியத்துவம் கொடுப்போம் கம்மியா கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. சாதிய வன்புணர்வு ஆணவங்கள் இங்க அதிகமா இருக்கும் பட்சத்துல இங்க கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. ஊராட்சி மன்ற தலைவியா நீ அங்கீகரிக்கப்பட்டு ஜெயிச்சாலும் உனக்கு நாற்காலி கிடைக்காது, கட்டடத்துக்கு வெளியில ஒரு சேர்ல உட்கார வைப்பன்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது. நீங்க ஆட்சிக்கு வந்தா 4 வருஷத்துல அப்படி இப்ப எல்லா பிரச்சனையும் பரம சாத்தியம் உண்டு. மனிதனுடைய இயல்பான ஒரு உரிமையை சக தோழனுடைய உரிமையை நீங்க கொடுங்கன்னு சொல்றோம்.